ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை பழத்துக்கு ஏன் எலுமிச்சை பழம்னு பேர் வந்துச்சு. உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் கடவுளுக்கு எல்லா வகையான பழங்களையும் படைச்சிட்டு பூஜை முடித்தோடனே கதவை சாத்திடுவாங்க. அடுத்த நாள் வந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா அங்கே எந்த பழமுமே இல்லை, இந்த ஒரு பழத்தை தவிர. எலி எல்லா பழத்தையும் சாப்பிட்டு இந்த பழத்தை மட்டும் மிச்சம் வச்சுட்டு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் புளிப்பு சுவையுடையது, அது எலிகளை ஈர்க்காது. ஸோ மற்ற பழங்களை எல்லாம் சாப்பிட்ட எலி இந்த பழத்தை மட்டும் மிச்சம் வச்சுட்டு போயிடுச்சு. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, இது எலி மிச்சம் வச்ச பழம், எலி மிச்சம் வச்ச பழம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் காலப்போக்கில் எலி மிச்சம் வச்ச பழம் மிச்சம் வச்ச பழம்னு சொல்லி சொல்லி எலுமிச்சை பழம்னு கடைசியாக அப்படி வந்து நின்றுருக்கு. இன்னைக்கு நான் வரைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை ஒவ்வொருத்தரும்